எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து ஆனியனில் வந்து நான் வந்து மூணார் போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு சூரியநெல்லின்ற ஒரு ஊர், ஒரு கிராமம். அதில் வந்து நேந்திரத்தோட பஜ்ஜியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வடையும் செஞ்சு கொடுத்தாங்க. வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு இந்த மாதிரியான வடை. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வெங்காயம் போண்டா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வடை சொல்லுவாங்க, ஒன்று சொல்கிறாங்க ஒரு ஒரு ஊருக்கு. நம்ம சென்னையில் என்ன சொல்கிறாங்க தெரியல. நான் வந்து இது மூணாருக்கு போகிறப்போ மூணார்லேருந்து எப்படியோ ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும் சூரியநல்லி அப்படின்ட்டு. அந்த ஒரு கிராமமாக இருக்குது, பயங்கரமான டீ இலை எஸ்டேட்டு. ஆனால் அங்கே வந்து சாயந்தரம் நல்ல பனி, நல்லா மூடிடுச்சு எங்களை. ஆனால் நாங்கள் என்ன போடுறாங்க, அந்த நேந்திர பழத்தில் வந்து பஜ்ஜி இந்த மாதிரியான ஒரு போண்டா போட்டாங்க. போண்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே நம்ம ஏரியாலெல்லாம் அது வந்து வெங்காய வடை, அது டீ கடை வடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அங்கே என்ன சாப்பிட்டா அது எப்படியெல்லாம் இருந்ததுன்னு அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே வந்தேன். அவங்க லேடிஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு டீ கடை சூரியநெல்லி. மூணாருக்கெல்லாம் போனீங்களான்னா அங்கே ஒரு கிராமம், அது வந்து என்ன பயங்கர த்ரில்லாக இருக்கும். அது போனோம்னா நம்ம உசுரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரிக்கும். ஆனால் அங்கே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இடம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த இடம், ஆனால் நம்ம ஒரு சிலருக்கு தெரியாது. அது நான் அங்கே போட்டதே நான் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம். இது வெங்காயத்தை வந்து நல்லா என்ன பண்ணேன், கத்தியில் தான் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா அப்படியே நல்லா இப்படி நம்ம கையில் மேஷ் பண்ணோம்னா நல்லா உதிரியாக ஆகிடும் இது. இப்போ நம்ம புகடாக்கெலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு தேவையான பொருள் இதில் கொத்தமல்லி இருக்குது, புதினா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, இஞ்சி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, அது வந்து ஸ்மெல் வந்து வேறு மாதிரி ஆகிடும். வெறும் இஞ்சி பூண்டும் போடக்கூடாது. சோம்பு வச்சுருக்கேன். இது வந்து மைதா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து என்னன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு கடலை மாவு, அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து இது கேரளா தேங்காய் எண்ணெய் தான் இது. அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற்றி தான் அவங்க மிக்ஸ் பண்ணாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ரெசிபிக்கு இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மொறுன்னு நல்லா வரும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் போடுறோம். இப்போ இதில் வந்து தேவையானது உப்பும் சொல்லிட்டேன். இது உப்பு இருக்குது, மிளகாய்த்தூள் இருக்குது, சோம்பு இருக்குது, அரிசி மாவு இருக்குது, மைதா இருக்குது, அதில் இது கரம் மசாலா இருக்குது, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது, அதுக்கப்புறம் கடலை மாவு இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே இதில் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி விடும், வெங்காயத்திலே தண்ணி விடும். அதனால் வந்துட்டு நம்ம முதல்ல நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் மாதிரி வடை மாதிரி நம்ம போட்டுக்கலாம். முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொளிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வடை மாதிரி போடலாம். இப்போ வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போது அது சிம்மில் தான் வச்சுருக்கேன், அது காயிட்டும். அது அங்கே போடுறாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே வந்து என்னன்னா நேந்திர பழத்தில் வந்து என்ன போட்டாங்க, பஜ்ஜி போடுறாங்க. நம்ம பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் காரத்துக்கு, அதே மாதிரி என்னன்னா அந்த பழத்தில் போடுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கட்டஞ்சாயா, அது காப்பி கிடையாது, டீலே வந்து கட்டஞ்சாயா அது கொடுத்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த போண்டாவும் அந்த இதுவும் ஒரு வடையும் இந்த வெங்காயம் இதுவும் ஒன்று சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா தும்முன்னு நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லலாம் திரும்ப நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுது. எந்த ஒரு வேறு பொருள் எதுவுமே அவங்க போடலை. அதனால் நமக்கு உடனே பசிக்குது, நல்லா தெரியுது, நல்ல ஒரிஜினல் பொருள். ஆனால் வந்து அங்கே தேங்காய் எண்ணெயிலே தான் வறுத்தாங்க. ஆனால் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போடல. இப்போ நான் வந்து சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க தேங்காய் எண்ணெயிலே பொரிக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ மனமாக, அவ்வளோ நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கு. வெறும் கட்டஞ்சாயா தான். ஏன்னா பால் ஊற்றி கூட அவங்க டீ கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த கட்டஞ்சாயாவும் இந்த ஒரு பஜ்ஜியும் இந்த ஒரு வடையாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ சம்முன்னு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கு. அதுலேயே ஸ்வீட்டும் போடுறாங்க, நேந்திர பழத்துலேயே ஸ்வீட்டும் போடுறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. லேசாக தண்ணி தொளிச்சு நான் வந்து மாவை வந்து கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சி வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். லேசாக தான் நம்ம அப்படி அப்படி பிடிச்சோம்னா நல்லா போண்டா மாதிரி வரணும். இப்போ வந்து ஒரு 5 எடுத்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் போடலாம். இதில் நம்ம எந்த ஒரு கலரும் இப்போ தேவையில்லை, போட தேவையில்லை நம்மளுக்கு. இதுவே இருந்தால் போதும். தேவைக்கு மட்டும் அப்பப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த வருங்க, அவ்வளோதான். சும்மா இப்படி 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 பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த ஆனியனோட இந்த ஒரு மேலே இருக்கிற அந்த ஒரு கோட்டிங்காக வேண்டிதான் நம்ம இந்த இது இதுவெல்லாம் மைதா, அப்புறம் வந்துட்டு அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் நம்ம போடுறோம். கடலை மாவு எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா வந்து அது இது மாதிரி புகை மாதிரி ஆகிடும் நிறைய போட்டோம்னா. அவ்வளோதான். இது பிடிக்கிறதுக்காக, வெங்காயம் பிடிக்கிறதுக்காக தான். இப்போ அவ்வளோதான் போட்டுக்கணும். இப்போ அந்த ரவுண்டு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நம்ம இப்படி போட்டுக்கணும். இதில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 7 போட்டிருக்கேன். அவ்வளோதான் போதும். அதுக்கு மேலே அந்த பாத்திரம் பிடிக்காது. அதுக்கப்புறம் இது அப்பப்போ நம்ம தராவி விட்டுட்டே இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்தோன்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா தராவி விட்டோம்னா அப்புறம் வெங்காயம்லாம் அப்படியே சதறி வந்துடும். அப்புறமா அந்த ஷேப்பு வராது நம்மளுக்கு, அந்த ரவுண்டு ஷேப்பு வராது. பாருங்கள், நம்ம இன்னும் திருப்பலை. இது போட்ட முதல்லே தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுட்டோம்னா கடைகள் என்ன பண்ணுவாங்க, கலர் போடுவாங்க. இந்த ரோடு கடைங்களெல்லாம் கலர் போடுவாங்க. அங்கே எந்த ஒரு கலரும் இல்லை, நேச்சுரலாக இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் செம்ம டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த வடை நல்லா சவந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது இன்னும் நம்ம தீயை விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். எந்த நம்ம கலரும் போடல, எதுவுமே பண்ணலை. இதுவும் நேச்சுரல் கலரே தான் நம்மளுக்கு. அவங்களும் அதே மாதிரி தான் செஞ்சாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கணும். ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த. அவ்வளோதான். இது எல்லாம் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சும்மா ஸ்நாக்ஸ் ஒரு டீ போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இப்போ எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு இது நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டு பண்ணிவிட்டு சும்மா இப்படி தட்டிட்டு இப்படி போட்டுக்கலாம். ஒரு 5 தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போட்டுட்ருக்குறேன். ஏன்னா நிறைய கடாய் இருந்தால் நிறைய பிடிக்கும். அது இது போட்டு அது இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இப்போ சாப்பிட்றோமா, இப்போது கொஞ்சம் வெங்காயம், வீட்டில் வெங்காயம் இருக்கும், கொத்தமல்லி இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், புதினா இருக்கும், இஞ்சி பூண்டு இருக்கும், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். மிளகாய்த்தூள் இருக்கும், கரம் மசாலா இருக்கும், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை போட்டு தான் நம்ம நேச்சுரலாக செய்கிறோம். அவ்வளோதான். ஸ்நாக்ஸும் நம்ம வீட்டுக்கு ஒரு சாம்பார் இருக்கா, வேறு தொட்டுக்கு எதுவுமே இல்லையா, ரசம் இருக்கா, வேறு எதுவுமே இல்லையா, நம்ம இது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு கடையில் போய்ட்டு பக்கோடா வாங்கணும், அது வாங்கணும், நம்ம ஒன்றும் போயிட்டு அவசியம் கிடையாது நமக்கு. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காத இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பாய்.